ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. ஆமாங்க, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு சின்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணி இந்த இதை வாங்கியிருந்தேங்க. ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம கிவ்அவே வின்னர்ஸு மொத்தான 3 பேரை சூப்பராக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத இன்பிட்வீன் வீடியோக்கு நடுவில் நான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கூட அடுத்த வின்னராக இருக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறப்பயே மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணணுங்க. கமெண்ட் பண்ணும்போதில் எத்தனாவது லைக்கை கிளிக் பண்ணியிருக்கீங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணணும். அது போக உங்களுக்கு என்ன தோணுதோ என்னோடய வீடியோ பற்றி அதையும் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கோல்டு காயின் பர்ச்சேஸ் எப்போ நடந்தது அப்படின்னா ஜனவரி 5ஆம் தேதிங்க. ஆமாங்க, தமிழ் புத்தாண்டுக்கு வாங்கலை, ஆங்கில புத்தாண்டுக்கு வாங்கியிருந்த காயின் தாங்க இது. இது ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் நான். அப்போ எனக்கு என்ன டார்கெட்டாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பார் காயின் வாங்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. பட் கடையில் செக் பண்ணப்போ 2 கிராம்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கடைக்கு போனதே ஒரு 1/2 கிராம் காயின் வாங்க தாங்க. பட் எனக்கு அட்லீஸ்ட் 1 கிராமில் இருக்கான்னு கேட்டிருந்தேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 7220 ரூபாங்க. இந்த அச்சய திதி கிவ்அவேவோட ஃபர்ஸ்ட் வின்னர் யார் அப்படின்னா ஸ்ரீ முருகா அஃபிஷியல் அட் பாலு கோகிலா அப்படிங்கிறவங்க தாங்க. ஆமாங்க, இவங்க போன கிவ்அவே கொடுக்க ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, அதிலிருந்து தான் இவங்க கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இந்த கிவ்அவே ஒரு வித்தின் 3 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100+ கமெண்ட்ஸுங்க. என்கிட்டேருந்து ஒரு 165 ஹார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க இவங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் யார் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹார்ட் கொடுக்க தான் செய்வேன். வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஸ்ரீ முருகா அஃபிஷியல் அட் பாலு கோகிலா. ஸோ அந்த பார் காயின் இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே, அதாவது இந்த அச்சய திதிக்காவது நம்ம ஒரு பார் காயின் வாங்கிடணும் அப்படிங்கிறத ரொம்ப ஈகராகவே இருந்தேங்க. ஆமாங்க, இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th ஏப்ரல் 9ஆம் தேதி, ஏப்ரல் 9ஆம் தேதி சடனாக கிராம் ரேட் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா 8225, அதாவது கிராம் ரேட் 2-3 நாளாக குறைஞ்சிக்கிட்டே வந்திருந்தது. பட் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி 8290ன்னு போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்கே பார்த்திங்கன்னா 8560. இன்றைக்கி சண்டே ஏப்ரல் 30th தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 8770 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளில் 8225 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 8770 ரூபா அப்படின்னு சொல்லி டபால்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக ஜிஆர்டியோட ஆன்லைன் வெப்சைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில் ஒரு 10:30 10:45 போல் தான் அவங்க அந்த அமௌண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 9:30 போல் நான் ரேட் செக் பண்ணிட்டேங்க. ரேட் செக் பண்ணிவிட்டு ஒரு 9:45லேருந்து 10 o'clock நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். 9th ஏப்ரல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு 12th ஏப்ரல் கைக்கு கிடச்சிருச்சுங்க. ஸோ இது ஒரு 1 கிராம் காயின் தான். இதுக்கு 2.5% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த ரெக்டாங்குலர் பாராக இருக்கிறதுனால. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாடாமல்லி கலர் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆமாங்க, நான் லாஸ்ட் மந்த்து மார்ச் மந்த்து எனக்கு ஒரு அமௌண்ட் திடீர்னு வந்திருந்தது ஒரு 10,000 கிட்ட. சரி, அன்னைக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஜிஆர்டியில் செக் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ஆன்லைனில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. பட் அன்றைக்கி சடனாக பேமெண்ட் வரையும் போயிடுச்சு. போயிட்டு கிளிக் பண்ணால் பணம் ஆனால் போகலை. எனக்கு பாதிலே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. சரி, நமக்கு ஆன்லைன்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டேங்க. வந்தக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் ஜிஆர்டியோட கஸ்டமர் கேர்லேருந்தே கால் பண்ணி நான் பேமெண்ட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அவங்க சொன்னதும் அதை ரெக்டிஃபை பண்ணி திரும்ப நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததும் பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் எனக்கு பின் பண்ணிட்டாங்க. உங்களோட இது ஓகே, ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ஒரு ஏப்ரல் அப்போ மார்ச் 14th ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு மார்ச் 18th கைக்கு ரிசீவ் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சேஃப்டியாக பேக்கேஜ் எல்லாம் பக்காவாக வந்திருந்ததுங்க. ஸோ நமக்கு வீட்டுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நமக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்களா,
என்ன டைம் வரலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து கொடுக்கும் போதுலேயே நம்ம ஐடி ப்ரூஃப் செக் பண்ணி ஒரு 2-3 ப்ராசஸ் நம்மள வந்து ஒரு இதில் சைன் பண்ணணும். நம்ம தானா அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக செக் பண்ணி அப்புறம் தான் வெரிஃபை பண்ணக்கப்புறம் தான் நம்ம கையில் வந்து அந்த பார்சலே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கிவ் அவே வின்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபரிதா பேகம் சிஸ்டர் தான். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து 100+ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 114 ஹார்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். பேக்கேஜிங்லாம் நல்லா பக்காவாகவே இருந்ததுங்க. நல்லா பபிள் ரேப் பண்ணியிருந்தது. அந்த ஜிஆர்டி கவருக்குள்ளே வந்து ஒரு பபிள் ரேப் பண்ணி இந்த மாதிரி சுருக்கு பைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ அந்த வாடாமல்லி கலர் சுருக்கு பை வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா எங்கள் அம்மாவோட அம்மா வந்து எப்பயுமே வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து மொதல் சாரீ எடுக்கிறது வந்து அந்த வாடாமல்லி கலரில் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து எப்பயுமே அந்த வாடாத மல்லி மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த கோல்டு காயின் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து அந்த வாடாமல்லி கலர் பவுச்சில் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ ஜான்வரி மந்த்துக்கு ஒன்று, மார்ச் மந்த்துக்கு ஒன்று, இப்போ ஏப்ரல் மந்த்துக்கு ஒன்றுன்னு 3 காயின் வாங்கியிருக்கேங்க. பிப்ரவரி மந்தில் வந்து அது ஒரு பர்ச்சேஸு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய ஆனிவர்சரி வந்திருந்தது, ஒரு ரிங் வாங்கியிருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தேன் நான். ஸோ இந்த இயர் வந்து மந்த்லி 1 கிராம் காயின் வாங்கணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஸோ கடவுள் புண்ணியத்தில் இப்போ 4 மாதத்துக்கு வந்து ஓகேவா நான் வந்து அதை டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுலேயும் இந்த பார் காயின் வாங்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசைப்பட்டிருந்தேன் நான். முந்தின வீடியோலேயே நான் வந்து என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் கமெண்டை போய் செக் பண்ணி பாருங்கள். என் பக்கத்தில் உட்காந்து அந்த பார்சலை பிரித்த மணிக்கே சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னுடைய நீண்ட நாள் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களாம். அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து ரெக்டாங்குலரில் 1 கிராம் காயின் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அந்த ரெக்டாங்குலரில் 2 கிராம் வாங்கியிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, ரெக்டாங்குலர்லேயே 2 கிராம் வாங்கியாச்சு. ஆனால் ஒரு கிராமாக வாங்கிட்டேன். பொதுவாக வந்து நம்ம கோல்டு ஜுவல்லரிலாம் வாங்குறப்ப இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறப்ப வந்து நிறைய பேரோட கண்ணு படும். அந்த மாதிரிலாம் நிறைய பேருங்க, அதாவது 10க்கு 6லேருந்து 7 பேர் வந்து என்கிட்ட சொல்கிறது அதுதான். நீ வந்து சிறுக சிறுக தான் சேர்க்குற, ஆனால் அது மற்றவங்க கண்ணை பார்க்குறப்ப அது கண்டுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த 3 பேர் மோட்டிவேட் ஆகி அவங்க காயின் வாங்குறாங்கல்ல, 7 பேர் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் வந்து மோட்டிவேட் ஆகி ஒரு 3 பேர் வந்து இப்போ நிறையா பேர் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, நானும் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நானும் இப்போ பிபிஎஃப் போடுறேன் அவங்கள பார்த்து. நானும் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஆர்டி சேர்க்குறேன் அப்படின்லாம் போடுறப்ப நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ நான் அந்த 7 பேரை விட்டுடுறேன். என்னால் வந்து பெனிஃபிட் ஆகிற அந்த 3 பேருக்காக தான் நான் வீடியோ போடுறேன்னே வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக வந்து நியூ இயர்க்கு வாங்கியிருந்த காயின் வந்து 0% வேஸ்டேஜுங்க. அப்போ அதனால் எனக்கு எந்த வேஸ்டேஜும் போடல. பட் இந்த 2 காயினுக்குமே வந்து எனக்கு 2.5% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஏன்னா ரெக்டாங்குலர் பாருங்கிறனால. நான் ஆக்சுவலாக 2 தடவை இந்த காயின் வாங்குறப்பெல்லாம் லலிதாவில் போய் வாங்கணுங்கிறதுக்காக கால் பண்ணி கேட்பேன். இல்லை, காயின் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து டி நகர் அலைஞ்சி போய் வாங்குறதுக்கு ஆன்லைனில் போடுறப்ப அந்த அமௌண்ட் சேவ் ஆகுதுல்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2.5% நம்ம கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் அங்கே ஆர்டர் போட்டேன். பட் நான் வந்து நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் கரெக்டாக ஆர்டர் போட்டு வாங்கினதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா அப்படியே பீக்கில் போகும். அந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு. என்னடா கரெக்டாக காலையில் ஆர்டர் போட்டிருப்பேன். அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 8,225, அடுத்து 8,290க்கு வந்தது, 8,560, அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ 8,710, அடுத்து 770 அந்த ரேஞ்சில் வந்து நிற்கிது. ஸோ 0% வேஸ்டேஜுக்காக நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிராம் ரேட்டு எங்கேயோ கூடிக்கிட்டே போகுதுங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க, கையில் காசு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜிஆர்டியில் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஜிஆர்டியில் காயின் வாங்குறதுக்கும் மற்ற கடைகளில் காயின் வாங்குறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு 3rd கிவ் அவே வின்னர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஷினி ஹாஷினி ஆர்ட்டுன்னு தான் இருக்குது. ஸோ எனக்கு இவங்க நேம் என்னங்கிறது தெரியலை. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். ஸோ அந்த ஹார்ட் பட்டன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் டாப் கமெண்டர் ரிசீவ்டு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹார்ட்ஸ் ஃப்ரம் த மலரின் பயணம் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கமெண்டில் காமிக்கிறவங்கள தான் நான் செலக்ட் பண்ணிவிட்டு வரேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கிவ்அவே வந்து 8 பேர் கொடுத்துருந்தேன். அந்த 8 பேருக்கும் இதே மாதிரி ஹார்ட் பட்டன் காமிக்க தான் செய்யும்.
ஸோ இன்றைக்கி வந்து நான் சொன்ன இந்த 3 பேரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக இல்லை ஃபஸ்ட் கமெண்டில் கூட பின் பண்ணுறேன். அதுக்கு வந்து எனக்கு ஹாய்னு மெசேஜ் பின் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா malarinpayanam@gmail.com அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஹைன் மெசேஜ் பின் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத, உங்களுக்கு கிவ்அவே வந்து எப்படி ரிசீவ் ஆகுங்கிறது எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என் சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலேருந்து லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு கிவ்அவே எப்போ அப்படின்னா வரலட்சுமி விரதத்துக்குங்க, ஆகஸ்ட் மாதம் வரும். ஸோ கண்டிப்பாக அப்பையும் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுறப்ப இன்னையிலேருந்து ஆரம்பித்தா கூட நீங்கள் அடுத்த கிவ்அவேல கண்டிப்பாக எங்கிட்ட வந்து ப்ரைஸ் வின் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த 3. இன்னும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அடுத்தடுத்த கிவ்அவே வின்னர்ஸ் யாருங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே தாங்க வருவேன். ஸோ தங்கம் விலை கூடுது குறையுது அதெல்லாம் கிடையாதுங்க. மாதம் இந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு டிஜிகோல்லையாவது நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்கங்க. மலரின் பயணம் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.